பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். த ஜீசஸ் சைட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இதில் கொஞ்சம் தியானிப்போம். பிரியமானவர்களே, இந்த யூடியூப் சேனலுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏன்னா ஊழியம் அப்படின்னு ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ எழுந்து நிற்கும் பொழுது அவர்களை வெட்டும்படியாக குத்தும்படியாக உட்கார வைக்கும்படியாக அநேக பிசாசுகள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. சுற்றி திரிந்து கொண்டு அந்த ஊழியம் எழும்பாதபடிக்கு, ஊழியம் வளராதபடிக்கு பிசாசுகள் என்ன பண்ணுது? கிரி செய்து கொண்டிருக்கிறது. சோர்ந்து போயிடுவாங்களா, சோர்ந்து அப்படியே உட்காந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு நோக்கம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, கடைசி காலத்தை குறித்து அநேக காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்ககிட்ட கூட நான் சொல்லும்பொழுது பேசும்பொழுது அப்படியான்னு கூட நிறைய பேர் கேட்டதில்லை. அப்படியாம்மா சொல்லுமா அப்படின்னு சொன்னதில்லை. அவங்க பர்சனாலிட்டி பார்க்குறவர்களாக இருக்கிறார்கள். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நல்ல அவங்க ஏன்னா வளர்ந்துட்டாங்களே, ஆதியில் இருந்தது என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. இப்போ வளர்ந்துட்டாங்க, சபை வளர்ந்துருச்சு, அவங்க வளர்ந்துட்டாங்க, பைபிள் படித்து நல்லா அதில் பிரசங்கிக்கிறதுல வளர்ந்துட்டாங்க. அதனால் எப்படி சொல்கிறது, உருவாகிற ஊழியக்காரனும் ஊழியக்காரியும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, மதிக்கிறது கிடையாது. சரி, ஓகே. ஆனால் பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் இழிவானதும் தள்ளப்பட்டதும் பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம். ஞானமற்றது பலவீனமானது அதை அவர் தெரிந்து கொண்டாராம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம். பிரியமானவர்களே, அதனால் பர்சனாலிட்டி பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியானும் கேட்குறதில்ல, என் சபையில் சொல்லு அப்படின்னு சொல்கிறதில்ல. கடைசி காலத்தை குறித்தான அறிவும் கிடையாது. நிறைய பேருக்கு அந்த அறிவே கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படியான்னு கேட்கலனாலே அது உணர்வு இல்லை, அப்படியான்னு பார்க்கலன்னா அதுக்கு உணர்வு இல்லை. ஏன்னா மாடு ஆடு பார்க்காது. பிரியமானவர்கள், அதனாலே நாங்கள் யூடியூப் சேனலுக்காக அதிகமாக ஜெபித்தது உண்டு. என் பையன் எடிட்டர், பல வருஷமாக எடிட்டர் இருக்கான். ஆனாலும் நான் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், இல்லை ஆண்டவர் சொன்னால் தான் நம்ம செய்யணும்னு சொல்லி நான் ஜெபிச்சிட்டே இருந்தோம். அதுக்கான நாள் வந்தது. அழகாக என் பிள்ளை இருந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த ஊழியத்தில் ஒன்று ஜெபித்து செய்து கொண்டிருக்கிறேன். அது நிறைய பேருக்கு தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது. கர்த்தர் நல்லவர். சரி, ஓகே. அப்போ பாருங்கள், இன்றைக்கி இயேசு குறித்து நம்ம பார்க்குறோம். 2 நிமிஷம் ஓடிப்போச்சு. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியரை வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரேதொரு மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். என்ன அப்படி இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசிரியர் வெளிப்பட்டு வரப்போகிற என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், பரலோக ராஜ்யத்தை குறித்து அது வரப்போகிற நன்மையாக இருக்கிறது. அதனால் பிரதான ஆசாரியாய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. கையினால் செய்யப்பட்ட, அது சபையாக இருக்கலாம், இந்த உலகமாக இருக்கலாம், அது வீடாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளை இரத்தத்தினாலும் அல்ல. இரத்தம் சிந்தப்படுகிறது, ஆட்டை பலி கொடுப்போம் அதனால் நன்மை பெறுவோம் என்று ஒரு கூட்டம் இருக்கிறது, அதனாலும் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தர மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். படிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தரம் சொந்த இரத்தத்தினாலே தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ரத்தம் சிந்தி வெள்ளாட்டுக்கடா, அதனால் இளங்காலையை வெள்ளாட்டுக்கடாகளை நம்ம ரத்தம் சிந்தும் பொழுது, ரத்தம் சிந்துகிறதுனாலே திருப்பி போய் என்ன பண்ணுறோம், பாவம் செய்கிறோம். இது அப்படியல்ல. கிறிஸ்துக்குள் நம்ம வந்த பிறகு
நாம் செய்கிற பாவம் என்னதென்று அறிந்து அதன்படி உணர்ந்து வாழ நமக்கு அழைத்திருக்கிறோம். நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கூட செய்யும்போது நம்மளை என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர், அடுத்த வேலை செய்ய விட மாட்டார், தூங்க விட மாட்டார். அநியாயம் அக்கிரம பண்ணும் இந்த ரத்தத்தினாலே தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த நித்திய மீட்புக்கு நம்ம வந்தவர்கள் அநியாயம் அக்கிரமம் செய்ய விடவே மாட்டார் பரிசுத்த ஆவியானவர். சில பேர் நான் என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டாலே அது எனக்கு ஒரு மாதிரி ஐயோ உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்திருக்குமே அப்படி யோசிப்பேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இல்லை, நான் கடினமாக இருப்பேன், இதில் என்ன இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன போயிட்டே இருப்பேன். சரி, ஓகே. அப்போது இது எதுக்காக ரத்தம் சிந்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஒரு வழியாக இருக்கிறது. பாவ மீட்பை அது நிரூபிக்கிறதாக இருக்கிறது. நித்திய மீட்பை பார்க்கறதுக்காக இருக்கிறது. இந்த வெள்ளாட்டு கடாவோ இளங்காலையோ நம்ம ரத்தத்தினால் அல்ல, அது சிந்துக்கிறதுனால அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து வந்தார். சரி, ஓகே. பாருங்கள், பார்க்கும் பொழுது பிரதான ஆசிரியரின் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன்னு சொல்லி. அப்போ பிரதான ஆசிரியர் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் என்ன பண்ணுவான், அவனுக்காக முதல் பலி செலுத்தணும். ஏன்னா அவன் மனுஷன் தானே. பொண்டாட்டிக்கு, பிள்ளைக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணியிருப்பான், துரோகம் பண்ணியிருக்கலாம், பாவம் பண்ணியிருக்கலாம், வாயினால், கண்ணுனால், செய்கையினால் அவன் பாவம் செய்திருக்கலாம். முதல்ல அவனுக்கு என்ன பண்ணணும், பலி செலுத்த வேண்டும். பிரதான ஆசிரியர் அந்நிய ரத்தத்தினால வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அந்த வார்த்தை இருக்கும், அவனுக்காக என்ன பண்ணணும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பின்பு மனிதர்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். லேவியரில் பார்க்கலாம். அப்படி அநேக தரம் நம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. போய் பலி செலுத்தும்படி பிரவேசிக்கவில்லை. அவர் ஒரே தரம் என்ன பண்ணாரா, ரத்தம் சிந்தி பலியிட்டாராம். அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தர பாடுபட வேண்டியதாக இருக்குமே. இந்த ஆடு போல இருந்தனா நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் அவனை அப்பப்போ அடிபட்டு ரத்தம் சிந்தி கொண்டிருப்பாரா? அப்படி அல்ல. அப்படி இருந்ததுனால உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தர பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் பலியிட்டார். பிரியமானவர்களே, இதை தான் அநேக பேர் அறிந்து கொள்ள வேண்டும். இது கடைசி காலமாக இருக்கிறது. இது நீங்கள் அறிந்து உங்கள் பாவம் சாபங்களை நீக்கும் பொருட்டாக இந்நாளிலே அறிக்கையிட்டு நீங்கள் அவரிடத்திலே வரும்பொழுது இது கடைசி காலமாக இருக்கிறது, மறுபடியும் உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்த மாட்டார், சிந்தின ரத்தம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே அவர் ஒரே தரம் வெளிப்பட்டார். அந்த ஒளிப்பட்டது உங்களுக்காக எனக்காக தான். அதை நம்பி பிரவேசிக்கும் பொழுது தான் நீங்கள் பாவ சாபக்கட்டிலிருந்து விடுதலை ஆவீர்கள். அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறபடியே, அன்றையும் ஒரே தரம் நம்ம மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியாயமிக்கப்பட்டிருக்கிறபடியே. நம்ம ஒரு வாட்டி தான் மறிப்போம், ஒரு வாட்டி தான் பிறந்தோம், ஒரு வாட்டி தான் மறிக்க போகிறோம். மறித்த பிறகு இந்த ஆத்துமாவுக்கு ஒன்று நியாய தீர்ப்பு, இல்லைன்னா பரலோகம், எது என்று நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். மறுபடியும் வாசிக்கிற பாருங்க, இதுதான் மேட்டர். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டாச்சு. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவருக்காக காத்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, இனி அவர்தான் எனக்காக மரித்தார் என்று வருகிறவர்களுக்கு, அவர்தான் என் பாவ சாபத்தை நீக்கினார் என்று நம்பி வருகிறவர்களுக்கு, தமக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாவது தரம் பாவம் இல்லாமல்
தரிசனமாவார். அப்பொழுது 2ஆம் வருகையிலே அவர் வரும்பொழுது ஆகாய மண்டலத்திலே மேக வானத்தின் மேகத்தில் அவர் வரும்பொழுது, மத்திய வானத்தில் வரும்பொழுது அநேக எக்கால சத்தத்தை கேட்டவர்கள் அத்தனை பேரும் அவருக்கு எதிர்கொண்டு போவார்கள். மத்திய வானத்திலே அவர் நின்று அநேக அவருடையவர்களை அவர் என்ன பண்ணுவார்? கொண்டு போக வருகிறார். அதுதான் 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். தமக்காக காத்து கொண்டுகிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படிக்கு 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். பிரியமானவர்களே, அதனால் பாவமில்லாதவர்கள் அவர் தரிசனத்தை பார்ப்பார்கள், அவரோடு பின் செல்வார்கள். அங்கே பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறவர்களாக மாற்றுவார். அதற்காக தான் இப்படி கத்திக்கொண்டிருக்கிறார்கள். இதோட நோக்கம் கடைசி காலத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று நான் நிறைய வீடியோக்களில் ஒரு 4 வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். பின்பு இந்த வேதத்தில் உள்ளதை உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம். செவித்துக்கொள்ளுங்கள், பாருங்கள், படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையதாக இருக்கும். ஐ மீன், காட் பிளஸ் யூ. ஐ மீன், அல்லேலூயா.